திருச்சி எங்கள் கோட்டை அப்படின்னு 2 அமைச்சர்கள் இருக்காங்க திருச்சி மாவட்டத்துக்கு. KN நேரு, அன்பில் மகேஷ். திமுகவின் முக்கிய தலைவர்கள் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இன்னைக்கு திரு விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மக்களின் வரவேற்பு, ஆதரவு, சப்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அன்பிரசிடென்டட். நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை. மகாநாடுகளில் கூட்டம் கூட்டுறது வேற, பல மாநிலத்தின் நூக்கன் கார்னர்லேருந்து ஆட்களை திரட்டுறது ஒரு இடத்துல இருந்தது வேற. ஆனால் இன்னைக்கு இந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் மட்டும்தான், இன் அண்ட் அரவுண்ட் திருச்சி தான். இவ்வளோ கூட்டம் காலையில் ஒரு 7 மணிக்கு நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். திருச்சி ஏர்போர்ட்லேயே பல ஆயிரம் பேர் காத்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கு அந்த திருச்சி மரக்கடை பகுதியில் பார்த்தேன், ஸ்தம்பிச்சிடுச்சு. டைம் ஆக மக்கள் கூட்டம், இளைஞர்கள், பெண்கள், அவங்க மாணவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள். ஒரு குடும்பத்திலேருந்து 60 பேர் வந்திருந்தாங்க. அந்த குடும்பமே வந்திருந்தது. இதெல்லாம் நான் NDTV தேசிய ஊடகங்களில் அந்த வந்தவங்க கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் கடந்து போகலாம் நார்மலாக. ஆனால் இதுக்கு 6-7 மணி நேரம் ஆகிருக்கு அப்படின்றது ரொம்ப பேசாமல் இதுக்கு காவல்துறை ரோட் ஷோவே அலோவ் பண்ணியிருந்தா அவன் அங்கேயே இருந்திருப்பான், வண்டி நேராக போயிருக்கும். வெறும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு போகாமல் அவங்களுடைய தவறுகள், அதாவது வாக்குறுதிகள், குறிப்பாக 505 வாக்குறுதிகள் 2021 தேர்தலில் திமுக மக்களுக்கு அளித்தது. அவர்கள் மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி சில ஆதாரங்களோடு அவர் பேசினார். சொன்னீங்களே செஞ்சாங்களா, சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு ஒரு 7-8 விஷயத்தை அவர் கேட்டார் மக்கள்கிட்ட. இல்லைன்னு மக்கள்லாம் குரல் எழுப்பினார்கள். வணக்கம், இது செகண்ட் ஃப்ளோர் தமிழ். தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் மரக்கடை பகுதியில் இன்னைக்கு அவரோட அந்த அரசியல் பிரச்சார உரையை தொடங்கியிருக்காரு. அவரோட உரையை தொடங்கி அவர் பேசுகிறப்ப தொழில்நுட்ப கோளாறு காரணமாக ஆடியோ சரியாக கிடைக்கல. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துலையும் என்ன கருத்துக்கள் அவர் அந்த பிரச்சாரத்தில் பேசியிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சிருக்கு. ஸோ அந்த பிரச்சார உரையை பற்றி நம்ம இன்னைக்கு அரசியல் ஆய்வாளர் திரு மதிவாணன் அவர்கள்கிட்ட நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தாவைக்கா தலைவர் விஜய் அவர்கள் திருச்சியில் இன்னைக்கு அவரோட அந்த தேர்தல் பிரச்சாரத்தை ஆரம்பித்தார். பட் பிளான் பண்ண மாதிரி அந்த டயத்துக்குள்ளே நடத்த முடியலை. ஸோ ஏகப்பட்ட கூட்டம் இதெல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இன்றைக்கி நடந்த இந்த நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? திருச்சி எங்கள் கோட்டை அப்படின்னு 2 அமைச்சர்கள் இருக்காங்க திருச்சி மாவட்டத்துக்கு. KN நேரு சீனியர் மினிஸ்டர், அப்புறம் மகேஷ், அன்பில் மகேஷ். 2 மினிஸ்டர்கள் இருக்காங்க. அது இல்லாமல் துணை பொதுச் செயலாளர் சிவா இருக்கார். அப்புறம் ஆண்டிமுத்து ராஜா இருக்கார், துணை பொதுச் செயலாளர் அவரும். ஆக இப்படி திமுகவின் முக்கிய தலைவர்கள் இருக்கிற அந்த மாவட்டத்தில் இன்றைக்கி திரு விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த மக்களின் வரவேற்பு, ஆதரவு, சப்போர்ட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப அன்பிரசிடென்டட். நான் கூட எதிர்பார்க்கவே இல்லை இந்த அளவுக்கு. இப்போ மகாநாடுகளில் கூட்டம் கூட்டுறது வேற, பல மாநிலத்தின் நூக்கன் கார்னர்லேருந்து ஆட்களை திரட்டுறது ஒரு இடத்துல இருந்தது வேற. ஆனால் இன்றைக்கி இந்த மாவட்டத்தில் அந்த பகுதியில் மட்டும்தான், இன் அண்ட் அரவுண்ட் திருச்சி தான். இவ்வளோ கூட்டம் காலையில் ஒரு 7 மணிக்கு நான் தொலைக்காட்சியில் பார்த்தேன். ஏர்போர்ட்டில், திருச்சி ஏர்போர்ட்லேயே பல ஆயிரம் பேர் காத்திருந்தாங்க. அப்புறம் ஒரு 8 மணிக்கு அந்த திருச்சி மரக்கடை பகுதியில் பார்த்தேன். அநேகமாக ரொம்ப நெரிசலாகி ஸ்தம்பிச்சிடுச்சு. இது என்ன இந்த அளவுக்கு கூட்டம் வருதே, இது இருக்குமா அப்படின்னு பார்த்தா டைம் ஆக மக்கள் கூட்டம், இளைஞர்கள், பெண்கள், அவங்க மாணவர்கள் அப்படின்னு ஒரு பெரிய கிராஸ் செக்ஷன் ஆஃப் தி பீப்புள். ஒரு குடும்பத்திலேருந்து 60 பேர் வந்திருந்தாங்க. அந்த குடும்பமே வந்திருந்தது.
இதெல்லாம் வந்து நான் என்டிடிவி அந்த நம்ம தேசிய ஊடகங்களில் அந்த வந்தவங்க கிட்டலாம் இன்டர்வியூ எடுத்து போட்டாங்க. அதை நான் பார்த்தேன் நான். ஏன் நீங்கள் வந்திருக்கீங்க? எதுக்கு விஜய் ஆதரவு கொடுக்குறோங்க? அவங்க ரொம்ப தெளிவாக சொன்னாங்க. அவர் செய்வார், நம்புகிறோம் நாங்கள் அப்படின்ட்டு. ஸோ இன்றைக்கி பொறுத்தவரையில் ஒரு சில இந்த டெக்னிக்கல் ஹிட்ச் காரணமாக விஜயனுடைய அந்த ஸ்பீச்சை முழுமையாக என்னால் கேட்க முடியல. அநேகமாக அந்த மைக் இல்லாததால் சுற்றி இருந்தவங்க கூட கேட்க முடியாமல் போயிருக்கோம் தான் நான் நினைக்கிறேன். பட் அவங்க வந்து அவருடைய ஸ்பீச் என்னன்றத இந்த தலைமை கழகம் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க. என்னெல்லாம் பேசினாருன்றத அந்த இந்த ஃபார்மில் ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபார்மில் அதை பார்க்க முடிஞ்சுது. பட்டு நான் எதிர்பார்த்தபடி தான் அமைஞ்சுது. அதான் இதை எதிர்பார்க்கல. இவ்வளோ கூட்டம் வரும். ஏர்போர்ட்லேருந்து மரக்கடைக்கு ஒரு 6-7 கிலோமீட்டர் இருக்குன்றாங்க. அது ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷத்தில் கடந்து போகலாம் நார்மலாக. ஆனால் இதுக்கு வந்து 6-7 மணி நேரம் ஆகியிருக்கு அப்படின்றது வந்து ரொம்ப பேசாமல் இதுக்கு காவல்துறை வந்து ரோட் ஷோவே அலோவ் பண்ணியிருந்தா அவன் அங்கேயே இருந்திருப்பான், வண்டி நேராக போயிருக்கும். இப்போ இவங்க ரோட் ஷோ அலோவ் பண்ணாமல் அவர் மேலே எழுந்துக்கக்கூடாது, கையை காட்டக்கூடாது அப்படின்லாம் சொன்னதின் விளைவு இன்றைக்கி காவல்துறையினுடைய தவறு தான் நான் நினைக்கிறேன். ஃப்ரீயாக விட்டிருந்தா இந்த அளவுக்கு பிரச்சனை இருந்திருக்காது, டிஸ்பர்ஸ் ஆகிருப்பாங்க. பட் காவல்துறை வந்து ஏதோ முடக்குவதாக நினச்சிக்கிட்டு தேவையில்லாமல் அவங்களே பிரச்சனையை தான் கொண்டு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட்டு மத்தியானம் 4 மணி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். 10-10:30க்கு பேச வேண்டிய ஒரு மரக்கடையில் ஒரு சாயந்தரம் 4 மணி ஆச்சு. அதனால் அவருடைய இன்றைய ப்ரோக்ராமே அப்செட் ஆகிடுச்சு. அதாவது இன்றைக்கி வந்து திருச்சி, அப்புறம் அரியலூர், அப்புறம் குன்னம், கடைசியாக பெரம்பலூர்னு சொன்னாங்க. இனிமேல் போகிற போக்கை பார்த்தா இப்போ தான் அரியலூர் போய் சேர்ந்துருக்கிறாருன்னு சொல்கிறாங்க. அரியலூர் முடிச்சுட்டு அவர் குன்னத்துக்கு போக முடியுமா? எப்படி இருந்தாலும் பெரம்பலூர் இன்றைக்கி சாத்தியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். அதை வேறு நாள் பண்ணுவாங்க. ஓவராலாக நான் எதிர்பார்த்தபடி தான் அவருடைய கேம்பெயின் இருந்தது. அதாவது வெறும் கொள்கை எதிரி, அரசியல் எதிரின்னு சொல்லிட்டு போகாமல், அதாவது அவங்களுடைய தவறுகள், அதாவது வாக்குறுதிகள், குறிப்பாக 505 வாக்குறுதிகள் வந்து 2021 தேர்தலில் திமுக மக்களுக்கு அளித்தது. இன்றைக்கி அவங்க 4.5 வருஷத்தை கடந்து போயிட்டுருக்காங்க. 5 வருஷம் நிறைய போகுது. அடுத்த தேர்தல் வரப்போகுது. இப்போ இன்றைக்கி அவங்கள கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சொன்னதையும் செய்தோம், சொல்லாததையும் செய்தோம் அப்படின்லாம் டைலாக் அடிக்கிறாங்க. அதே போல் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாலே 90% நாங்கள் நிறைவேற்றிட்டோம் நாங்கள். அப்புறம் 3.5 வருஷம் கழித்து 75% நிறைவேற்றினோம் நாங்கள். இதெல்லாம் வந்து அவர்கள் மக்களை வஞ்சித்திருக்கிறார்கள் என்பது இன்றைக்கி சில ஆதாரங்களோடு அவர் பேசினார். சொன்னீங்களே செஞ்சாங்களா, சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு ஒரு 7-8 விஷயத்தை அவர் கேட்டார் மக்கள்கிட்ட. இல்லை இல்லைன்னு மக்கள்லாம் வந்து குரல் எழுப்பினார்கள். அது வந்து தமிழ்நாட்டில் ஏற்கனவே பல அரசியல் தலைவர்கள் கையாண்ட உத்தி தான். ஜெயலலிதா நமக்கு லேட்டஸ்ட்டாக வந்து சொன்னாங்களே செஞ்சாங்களான்னு கேட்பாங்க. அதுக்கு முன்னால் வந்து எம்ஜிஆர் வந்து அவரை டிஸ்மிஸ் பண்ணப்போ ஜனங்கக்கிட்ட கேள்வி கேட்டார், நான் என்ன தவறு பண்ணேன், எதுக்காக என்னை கலைச்சாங்க என் ஆட்சின்னு. அதுக்கு முன்னால் அண்ணாதுரையும் இதே மாதிரி கேள்வி பதில் மாதிரி மக்களை இன்வால்வ் பண்ணுறது. ஸோ அந்த மெத்தடில் தான் வந்து விஜய் போயிருக்காரு. அவர் சொன்ன பல விஷயங்கள் உண்மையிலே நிறைவேறாத விஷயங்கள் தான். குறிப்பாக இந்த டீசலுக்கு 3 ரூபா குறைப்போன்றது, மாணவர்களுடைய கல்வி கடனை ரத்து பண்ணுவோன்னு சொன்னது, அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோன்னு சொன்னது, இதெல்லாம் மறுக்க முடியாத உண்மைகள். அச்சிட்டு கொடுத்துருக்காங்க 505. பல விஷயங்கள் என்னால் சொல்ல முடியும். பகுதி நேர ஆசிரியர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து நிரந்தரம் பண்ணுவோன்னெலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அதெல்லாம் ஒன்றும் நடக்கலை. அது விளக்கமும் இவங்க தரலை. அதனால் வந்து அந்த மாதிரி உறுதிமொழியை நிறைவேற்றாமல் வஞ்சித்திருக்கிறார்கள்ன்றத ஒரு ஃபோக்கஸ் பண்ணுறாரு. அதே போல் அந்த திருச்சி வட்டாரத்தில் நடக்கிற சில விஷயங்கள், அரசு செய்ய தவறிய விஷயங்கள்லாம் சுட்டி காட்டியிருக்காரு. இதுவும் நான் எதிர்பார்த்தேன், இதை செய்வார் அப்படின்னு. குறிப்பாக இந்த மணசநல்லூரில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் கதிரவன்
அவருக்கு சொந்தமான அந்த மருத்துவமனையில் இந்த கிட்னி வியாபாரம் நடந்தது இல்லையா, திருட்டுன்னு சொல்ல மாட்டேன் நான், கிட்னியை வியாபாரம் பண்ணி அந்த கிட்னி டோனருக்கு ஒரு சில லட்சங்களை கொடுத்துட்டு இவங்க மருத்துவமனைகள் டாக்டர்கள் 50 லட்சம் 60 லட்சம் வந்து அந்த பயனாளிகிட்ட வாங்கி கொள்ளை அடிச்சிருக்காங்க. இது மாதிரி ஒரு 250 300 ஆப்ரேஷன் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்தது. அதை பற்றி விசாரணை போயிட்டுருக்கு. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து டிஎம்கே எம்எல்ஏ அவங்களுக்கு சொந்தம் அப்படின்றதால பெருசாக ஒன்றும் கைது பண்ணல, எதுவும் பண்ணல. இதே வேறு ஆளாக இருந்தால் இந்நேரம் காவல்துறை சீறி பாய்ந்திருக்கும். அதனால் வந்துங்க அதை சொன்னார். இப்படி பல்வேறு விஷயங்கள். பட்டு பாஜகவை பற்றியும் விமர்சனம் பண்ணி பேசியிருக்கிறதா தான் அந்த அவங்களுடைய ரிட்டன் அறிக்கையில் கிடைக்கிது. ஆனால் வந்து நமக்கு கேட்க முடியலைங்க. அதனால் என்னவோ இந்த அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சன் டிஎம்கே டிகேஎஸ் இளங்கோவன் இருக்கார் இல்லையா, ஒரு விஜய்க்கு வந்து நாட்டில் நடக்குது என்னன்னே தெரியல அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. நம்ம என்ன சொல்கிறது, அவங்கள நினச்சி பரிதாபம் தான். அதாவது ஒரு நபர் வந்து ஆதாரபூர்வமாக குற்றச்சாட்டு வைக்கிறாரு, நீங்கள் சொன்னீங்க இதை செய்யலைன்னு சொல்கிறாரு. ஒரு கிட்னி திருட்டு ஒரு ஆஸ்பத்திரியில் நடந்துருக்குது, இதை வந்து சுட்டி காட்டுறாரு. இதெல்லாம் சொல்கிறவரை உங்களுக்கு நாட்டில் நடக்கிறது எதுவுமே தெரியலன்னு சொன்னால் சாதாரண ஆட்கள் எப்படி நம்புவாங்க? அதனால் காழ்ப்புணர்ச்சி தான். இன்றைக்கி முதல்வர் கூட காலையில் பார்த்தீங்கன்னு சொன்னால், கொள்கை இல்லாத கூட்டம் அல்ல நாம். இவங்க ரொம்ப கொள்கையான கூட்டங்கள். அதனால தான் பாஜகவில் மந்திரி சபையில் கூட்டணியில் இருப்பாங்க, காங்கிரஸ் கூட்டணியில் இருப்பாங்க, 3வது ஐக்கிய முன்னணி அமைச்சா அதுலேயும் இருப்பாங்க. எந்த கட்சி ஆட்சி அமைத்தாலும் திமுக அதில் உட்காந்துட்டு இருப்பாங்க மத்திய மந்திரியாக. ஏன்னா ரொம்ப கொள்கை நம்பிக்கை உள்ளவங்க, கொள்கை பற்று உள்ளவர்கள். இவங்க மற்றவங்களெல்லாம் வந்து கொள்கை இல்லாதவர்கள், நாங்கள் தான் கொள்கை உள்ள கூட்டம்னு சொல்கிறாங்களே, அது என்ன? அதாவது மற்றவன் கேட்குறவன்லாம் முட்டாளுன்னு நினச்சிக்கிறாங்களா, இல்லை மக்கள்லாம் வந்து இவங்க விஷயம் தெரியலை, அரசியல் தெரியாதவர்கள், வரலாறு தெரியாதவங்க நினைக்கிறாங்களா தெரில. அவர் வந்து ஏதோ நாமெல்லாம் வந்து ஒழுங்காக இருப்போம், நம்ம கொள்கை கூட்டம், கொள்கைக்காகவே இவங்க உயிரை கொடுத்துருவாங்க இல்லையா. அடைந்தால் திராவிட நாடு, இல்லையேல் சுடுகாடுன்னு அண்ணாதுரை சொன்னார். அவர் மீது சட்டம் பாயும்னு மத்திய அரசாங்கம் சொன்ன உடனே சட்டி சுட்டதடா கை விட்டதடான்னு தனிநாடு கோரிக்கையை விட்டுட்டாங்க. அதனால் இவங்க கொள்கை உறுதியெலாம் நமக்கு தெரியும். இன்றைக்கி என்ன செய்வாங்கன்னு நான் எதிர்பார்க்குறேன்னா, இப்போ கரூரில் செந்தில் பாலாஜிக்கு ஏற்கனவே ஒரு இது கொடுத்துருக்காங்க இல்லையா, திருச்சி மாவட்டத்தில்னா இந்த திருச்சி ஏரியா தான் இது, கரூர் தனி மாவட்டமாக இருந்தாலும் ஒன்றிணைந்த திருச்சியில் வரக்கூடிய பகுதி தான். இப்போ அங்கே இந்த முப்பெரும் விழா ஏதோ ஒன்று வைக்கிறாங்க, அதுக்கு கூட்டத்தை கூட்டலாம். ஏன்னா பேசிக்கலாக நான் என்ன பார்க்குறேன்னா, திரு விஜய்க்கு வரக்கூடிய கூட்டம் வந்து தன்னெழுச்சியாக வருது. அதுக்கு வந்து யாரும் போயிட்டு பைசா கொடுத்தோ, ஆர்கனைஸ் பண்ணியோ, ஆளை சேர்த்தோ, டார்கெட் கொடுத்து நிர்வாகிலாம் கூப்பிட்டு வரணும் அப்படிலாம் வந்து வரலை. பட் மற்ற கட்சிகளுக்கு இன்க்ளூடிங் திமுக அவங்க வந்து டார்கெட் பண்ணி திரட்டுவாங்க கூட்டத்தை. அவங்களுக்கு ஆட்சி அதிகாரம் இருக்குது, பணபலம் இருக்குது, ஆள் பலம் இருக்குது. அதனால் ரெண்டும் இது மாதிரி கூட்டம் சேர்த்தா கூட ரெண்டுக்கும் குவாலிட்டி வித்தியாசம் இருக்குங்க. குணாம்ச ரீதியாக விஜய்க்கு கூடுறது வந்து இளைஞர் பட்டாளம், பெண்கள், இவங்கெல்லாம். இன்றைக்கி விஜய் பேசுறதுல ஒரு விஷயம் 2 விஷயம் முக்கியமானதாக நான் பார்க்குறேன். சட்டம் ஒழுங்கு, அதனுடைய இது வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து சரியில்லை. அதே போல் பெண்கள் பாதுகாப்பில் நாங்கள் எந்த சமரசத்தையும் செய்ய மாட்டோம். எங்கள் ஆட்சி வந்ததுன்னா நாங்கள் வந்து எது சாத்தியமானதோ யோசித்து தான் நான் உறுதிமொழி கொடுப்பேன், சும்மா அள்ளி விட மாட்டேன், வானத்தை கிழித்து வைகுண்டத்தை காட்டுவேன்னு இப்போ சொல்லுவாங்க இல்லையா இவங்கெல்லாம், அந்த மாதிரிலாம் நான் சொல்ல மாட்டேன்னு ரொம்ப தெளிவாக சொல்கிறார். இதுதான் நான் எதிர்பார்த்தது. அதாவது மக்களுக்கு உண்மையாக இருக்கணும். மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையை சொன்னால் அவங்க ஏற்றுக்குவாங்க. திமுகவுக்கு அந்த பழக்கமே கிடையாது. அது 1967 3 படி ரூபாய்க்கு போடுவோம், 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி போடுவோம், அப்படி இல்லைன்னா முச்சந்தியில் எங்களை நிறுத்தி சவுக்கால் அடிங்கன்னு அண்ணாதுரை அன்றைக்கே சொன்னார். ஆனால் அந்த வாக்குறுதி. அதே போல் கலைஞர் பார்த்தீங்கன்னு சொன்னால்
கோவம் மணக்கும், கோவத்தில் வந்து நாங்கள் படகு விடுவோம்லாம் சொன்னாங்க. கோவம் மணந்துடுச்சா? அதுபோல் இவங்க வந்து உறுதிமொழி சொல்லும்போது அந்த உறுதிமொழி நிறைவேற்ற முடியுமா, சாத்தியமான்னு பார்த்து திமுக உறுதிமொழி கொடுக்கறதில்ல. அதே போல் தான் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம ஆட்சியாளர்கள் வந்து அரசு ஊழியர்களுக்கு, ஆசிரியர்களுக்கு கொடுத்த உறுதிமொழியெலாம் அப்படியே கிடக்குது. அதனால் எ பிக் செக்ஷன் ஆஃப் தி கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ், டீச்சர்ஸ் இவங்களுக்கு எதிராக திரும்புவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை வந்து விஜய் வந்து தொட்டு பேசினார். அவர் தருவேன்னு சொல்ல. இதில் வித்தியாசம் என்னென்னா, அவர் நம்ப வச்சு கழுத்த இருக்கல. நீங்கள் சொன்னீங்களே அந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் வருவேன்னு, ஏன் செய்யலை அப்படி தான் கேட்டார். நான் வந்தால் செய்வேன்னு நல்ல வேலை சொல்லலை. ஏன்னா அது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். அதை நிறைவேற்றுவதுக்கு நிதி நெருக்கடிலாம் இருக்குது, பண்ண தான் வேணும். ஸோ தேர்தல் வாக்குறுதிகள் மூலம் மக்களை ஏமாற்றிய திமுக அரசின் வஞ்சகத்தை இன்றைக்கி குறிப்பிட்டார். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் எது எதில் ப்ரியாரிட்டி கொடுப்போம், பெண்களின் பாதுகாப்பில் நோ காம்ப்ரமைஸ். ஏன்னா இன்றைக்கி பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் மூலை முடுக்குகள் எல்லாம் பெண்கள், சிறுமிகள் காவல் நிலையங்களிலே பாலியல் பலாத்காரத்துக்கு ஆளாக்கப்படுகிறது, கற்பழிப்பு, கொடுமை இதெல்லாம் நடக்குது. அதனால் பெண்களுக்கு பாதுகாப்பு என்பது ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் தான் நான் நினைக்கிறேன். அதை வந்து விஜய் வந்து இன்றைக்கி உறுதிப்படுத்தினார். அதில் எந்த காம்ப்ரமைஸும் தாவேக அரசு ஆட்சி அமைக்கும்போது செய்யாது. அதே போல் சட்டம் ஒழுங்கு வந்து நடுநிலையோடு செயல்படும். இப்போ ஆளை சொல்லு ரூலை சொல்லு அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியில் சொல்லுவாங்க ஒரு பழமொழி. நீ ஆளை சொல்ல ரூலை அதுக்கேற்ற மாதிரி சொல்லுவாங்க மாற்றி. அந்த மாதிரி இல்லாமல் சட்டம் தன் கடமையை செய்யணும். அதாவது எல்லாரும் சட்டத்தின் முன் சமம். உதயநிதி வந்து 100 கார் பின்னால் எடுத்துக்கிட்டு அவர் பரமக்குடிக்கு முந்தா நாள் போனால் அவர்கிட்ட சட்டம் ஒன்றுமே செய்யாது. ஆனால் விஜய் வந்து 5 கார் தான் பின்னால் போனோம், வெளியே கையை நீட்டக்கூடாது, காருக்கு வெளியே தலையை நீட்டக்கூடாதுன்னுவாங்க. இது மாதிரி இருக்கக்கூடாது. காவல்துறை என்பது சட்டத்தின்படி ஆட்சி நடத்தணும். அது யாராக இருந்தாலும் அதை உறுதி செய்வோம் சொல்லியிருக்காரு. அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவாக சொல்லியிருக்காரு. இது திருச்சியில் இருக்கிற அமைச்சர்கள் 2 பேருக்கும் இந்த துணை பொதுச் செயலாளர்கள் 2 பேருக்குமே கூட எப்படி திருச்சி இந்த அளவுக்கு வந்து மாறி இருக்கிறது அப்படின்னு, அவங்களுக்கு தான் நாட்டில் மாற்றம் ஏற்பட்டுட்டு இருக்குது மக்கள் மனங்கள்னு தெரியாமல் இருக்காங்க. ஆனால் டிஎம்கே ஸ்போக்ஸ் பர்சன் டிகே இளங்கோவன் சொல்கிறாரு விஜய்க்கு நாட்டில் நடக்கிறது தெரியலன்னு. இவங்க தான் கனவுல உலகில் மிதந்துட்டுருக்காங்க. 200 சீட்டில் நாங்கள் ஜெயிப்போம், 2026 மட்டுமல்ல 31 ஜெயிப்போம், 36லும் நாங்களேன்னு இவங்க தான் பகல் கனவு கண்டுட்ருக்காங்க. அதனால் விஜய் வந்து மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, நாட்டில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத ஸ்டடி பண்ணி தான் பேசுகிறாரு. அவருக்கு என்ன தெரியல அப்படின்றதெல்லாம் சும்மா காழ்ப்புணர்ச்சியில் தான் பேசுகிறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன்.